சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் கடைசியாக ரிலீஸ் ஆயிருந்த திரைப்படம் வேட்டையான். இந்த வேட்டையன் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்ற போதிலும் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. இப்போ ஜெய்ப்பூரில் விறுவிறுப்பாக ஷூட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு. அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு, கேரளா பகுதிகளில் இந்த படத்தோட ஷூட்டிங்கை நடத்த போகிறாங்க. இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அடுத்த படம் குறித்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது இவர் ஜெயிலர் 2 படத்தில் தான் நடிக்க போகிறாரு என அரசல் புரசலான டாக் போய் கொண்டு தான் இருக்குது. இனிமே அதை பற்றின ஒரு முழு விவரம் நமக்கு கிடைக்க வரல. அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அண்ணாத்த தர்பார் இந்த 2 படங்களோட மோசமான தோல்விக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கையில் எடுத்த ப்ராஜெக்ட் ஜெயிலர். இந்த படத்தை நெல்சன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தார். மேலும் சிவராஜ்குமார், மோகன்லால், ஜாக்கி ஷராப், சுனில், தமன்னா, ரம்யா கிருஷ்ணன், வசந்த் ரவி, யோகி பாபு போன்றோர் முக்கியமான வேடத்தில் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. பேன் இந்தியன் படமாக இந்த படம் சம்பவம் செஞ்சு கிட்டத்தட்ட 750 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்துருந்தது. ரஜினியை மட்டும் இல்லாமல் நெல்சனையும் இந்த படம் வெற்றி பாதைக்கு திருப்பி இருந்தது. அதன் தொடர்ச்சியாக அப்போவே பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஜெயிலர் 2 அதாவது 2ஆம் பாகம் எடுக்க பிளான் பண்ணியிருந்தாங்க. சன் பிக்சர்ஸ் நிறுவனமும் ஜெயிலர் 2 படத்தை எடுக்க சொல்லி நெல்சன் அவர்களை கதை எழுத சொன்னாங்க. அவருமே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டோட முடிச்சு இப்போ ப்ரோமோ வீடியோவும் ஷூட் பண்ணிட்டாராம். அதாவது இந்த நியூ இயருக்கு இந்த ப்ரோமோ வீடியோ வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனாலும் அனிருத் அவர்கள் அதிக காசு கேட்கறதுனால இந்த படத்தில் அனிருத் இருப்பாரா இல்லையா அப்படின்றது ஒரு மிக பெரும் சந்தேகமாக இருந்துட்டு தான் வருது. ஆனால் ஒரு பக்கம் அனிருத் இல்லாமல் கண்டிப்பாக ஜெயிலர் 2 கிடையவே கிடையாது. ஏன்னா ஜெயிலர் படத்துடைய மிக பெரும் பிரம்மாண்ட வெற்றிக்கு காரணம் அனிருத் தான் என ரஜினியே சொல்லியிருந்தார். கண்டிப்பாக இந்த படத்துலையும் அனிருத் இருப்பார். அனிருத்தும் நெல்சனும் சேர்ந்து நம்ம ரஜினிக்காக ஒரு சம்பவம் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த படத்தில் யார் யார் நடிக்க போகிறாங்க அப்படின்ற தகவலை இன்னுமே நெல்சன் அவர்கள் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் ஏறக்குறைய பார்த்திங்கன்னா இது ப்ரீக்வலான ஒரு கதையாக தான் இருக்க போதான். அதில் ஜெயிலர் எப்படி ஜெயிலராக மாறினார், எப்படி அவர் எந்த அளவுக்கு அல்ட்ராசிட்டி பண்ணியிருந்தார் அப்படின்றத மாதிரி தான் ஒரு கதையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மேலும் அந்த சின்ன பையனாக இருக்கிற அவருடைய பேரனுக்கும் நம்ம ரஜினிகாந்துக்கும் நடுவில் இருக்கிற கெமிஸ்ட்ரியை தான் இந்த படத்தில் காமிக்க போகிறாங்களாம். அதனால் இந்த படத்தில் பாசத்துக்கும் பகைக்கும் பஞ்சம் இருக்காது. கண்டிப்பாக ஒரு விறுவிறுப்பான திரைக்கதையை நம்ம நெல்சன் அவர்கள் கொடுப்பாரு மற்றும் டார்க் காமெடி ஜானரில் இந்த படத்தை எடுப்பாருன்னு நம்ம நம்பலாம். நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.